ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். இந்த கால வேளையில் மீண்டுமாக உங்களுடைய சேர்ந்து தேவனை துதிக்க தந்த இந்த கிருபைக்காக நன்றி. நம்ம யாவரும் இருக்கிற இடத்துல இருந்து நம்மளை தேவனை துதிக்க போகிறோம். நம்மளுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நம்மளுடைய எண்ணங்களை சரிப்படுத்தி தேவனுக்கு முன்பாக நம்மளுடைய முழு இருதயத்தை நம்ம செலுத்துவோமாக. தேவன் தாமே இந்த கால வேளையில் நம்ம அவரை நோக்கி துதிக்கிறத விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நம்ம யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. தாமுக்கு நன்றிகள் செலுத்துகிறேன் கர்த்தாவேண்டவரே. எசப்பா, இதோ கர்த்தாவேண்டவரப்பா, இந்த கால வேளையிலே ரச்சன்றப்பா உங்களுடைய கிருபை ஆண்டவரப்பா அதிகமாக எங்கள் மேலே இருப்பதுக்காக நன்றி ஆண்டவரப்பா. அந்த லாக்டவுன் மத்தியிலும் ரச்சாண்டவரப்பா, இதோ கர்த்தாவேண்டவரப்பா உண்மை துதிக்க தந்த அந்த கிருபைக்காக நன்றி. எங்களுடைய ஜீவனோட ஆண்டவரப்பா நீர் எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காகவே ஆண்டவரப்பா நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவேண்டவரப்பா, உண்மை வாழ்த்துக்கிறோம் கர்த்தாவேண்டவரப்பா. இதோ ஆண்டவரப்பா இந்த கால வேளையிலே ரச்சாண்டவரப்பா எங்களுடைய இருதயத்தை முழுவதும் இருந்து ரச்சாண்டவரப்பா உண்மை துதிக்கிறோம் கர்த்தாண்டவரே. அப்பா, எங்களோட ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தாண்டவரப்பா ஒருவரையை துதிக்கவும் ஆராதிக்கவும் ஆண்டவரப்பா எங்களை சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாண்டவரப்பா. ஆண்டவரே, இதோ கர்த்தாண்டவரே இந்த ஆன்லைனில் ரச்சாண்டவரப்பா துதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாண்டவரப்பா, இதோ இந்த ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாண்டவரப்பா உங்களுடைய கரத்தை நான் ஒப்புடுக்கிறேன் ரச்சாண்டவரே. ஆவியான தேவனே, நீர் எங்கும் நிறைந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். இதோ கர்த்தான்றப்பா நாள் விசுவாசிக்கிறேன் கர்த்தான்றப்பா. அதே போல கர்த்தான்றப்பா ஆன்லைனில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் விசுவாசிப்பார்கள் ஆண்டவரே. அப்பா, இதோ உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்புடுக்கிற பிதாண்டவரப்பா, நீர் தாமே ஆண்டவரப்பா இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரப்பா ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரப்பா நீர் உங்களுடைய ஆவினால நிரப்பி கர்த்தான்றப்பா. இதோ ரச்சாண்டப்பா உங்களுடைய பரிசுத்த கர்த்தான்றப்பா பிரசன்னத்தினால நிரப்பி கர்த்தான்றப்பா ஒவ்வொருத்தரோட தேவைகளும் நீ சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாண்டரே. அப்பா, இதோ பாட்டு நடத்துகிறேன், என்னையும் போடுகிறேன் கர்த்தாண்டரப்பா, என்னை தாழ்த்துக்கிறேன் கர்த்தாண்டரப்பாவுக்கு முன்பாக ஆண்டவரே. இதோ கர்த்தா இந்த நாள் ரச்சாண்டரப்பா எங்களை குறித்து ஒன்றும் இல்லை ரச்சாண்டரப்பா. இதோ கர்த்தாண்டரப்பா சகல துதிகன மகிமையாண்டவரப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துக்கிறோம் பிதாண்டரப்பா. நீரே எங்களை வழி நடத்தும் அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை ஆண்டவரப்பா எங்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாண்டரே. ஒருவருக்கே நன்றிகள் எடுக்கிறேன் கர்த்தாண்டரப்பா. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாண்டரே. ஆமென். ஆண்டவரப்பா, இந்த வேளையிலும் நம் ஜீவனுள்ள நாட்களாம் நம்ம தேவனை துதிப்போம் என்று இந்த பாடல்களை நம்ம பாட போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நம் ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிப்போமாக. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். சொல்லுமாக, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். அப்பா, எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாழ்வு ராஜான்றப்பா உண்மை துதிக்க முடியாத ஆண்டவரே எங்களை வைத்திருக்கிறேன். ஒருவருக்கே நன்றிகள் செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம்.
இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஓர் நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவார். கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். சொல்லுவாங்க மறுபடியும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாய் என்று உணர்வாயோ. இந்தேவா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். சொல்லுமாக. ஜீவனுள்ள நாட்களெல்லாம், ஜீவனுள்ள அப்பா ஒருவருக்கே ரட்சகரப்பா இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றும் இல்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றும் இல்லையே. இயேசுவுக்காய் நீ எதை செய்தாயோ அதுவே உனக்கு உதவிடும் என்றும் ஓயாத உழத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். சொல்லுமாக. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். சொல்லுவாங்க. வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஆண்டவரே, நீர் கர்த்தாவே ரட்சகரப்பா, கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாழ்வு ரட்சகரப்பா,
உமக்காக ரட்சகரப்பா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் வாழணும் கர்த்தாண்டப்பா. உரபா சந்தரபா சந்திரி அந்த ரக்கரபாரியா அப்பா உமக்கு நன்றிகள் செலுத்துகிறோம் கர்த்தாண்டப்பா. நன்றி பிதாவே. ரட்சகரப்பா நீர் கொடுத்த இந்த வாழ்வுக்கு நன்றி. நீர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாண்டப்பா. கரங்களை தட்டி இருக்கிறதுல இருந்து உற்சாகத்தோடு நம் துதிப்போமா தேவனே. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. சொல்லுவாங்க புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். ஆண்டவரே என்னோட நாட்கள் ரஜான்றப்பா ஆரம்பம் அற்பமான இருந்தாலும் ரஜான்றப்பா முடிவு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா. சொல்லுவாங்க புது பலனை தாரும் தேவா. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, அந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. சொல்லுமாக புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. சொல்லுமாக புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. சொல்லுவாங்க புது பலனை தாரும் தேவா.
கிருபையாய் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா சொல்லுவாங்க புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையாய் என்னை நிரப்பும் சொல்லுவாங்க புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையாய் என்னை நிரப்பும் 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 வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா கண்ணீர்க்கு பதிலாக இந்த கண்ணீர்க்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா ஆனந்த களிப்பை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா கரங்களை உறுதி சொல்லுவாங்க புது பலனை தாரும் தேவா ஆண்டவரே புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா சொல்லுவாங்க புது பலனை தாரும் தேவா தேவனிடத்துல கேட்போமாக புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா என்னை நிரப்பும் அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் ரச்சாண்டப்பா ஜெயம் எடுக்கும்படியாக ரச்சாண்டப்பா எங்களோட சுய பலத்தினால நாங்கள் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்பா நீரே கத்தாண்டப்பா எங்களுக்கு புதிய ஆண்டவரே அப்பா பலனை நீ தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா புதிய கிருபை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவே உரா சந்தரபாரி அந்தீர் அந்தரபா சந்தருக்குருபுரி அந்தரபா நீர் ஒருவரே ஆண்டவரப்பா எங்களுக்கு கிருபையை அழைக்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே ஷிகரபாரி அந்தருபுரி அந்தரபா சந்தருபுருபுரி ஈந்தீரி அந்தரபா கரபா ஆண்டவரே இந்த கால வேளையில இறைச்சாண்டரப்பா இதோ கர்த்தா இந்த ஆன்லைன்ல துதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரப்பா நீ நிரப்பி கொண்டிருப்பதுக்காக நன்றி ஆண்டவரே நீ கிருபையின் தேவன் இறைச்சாண்டரப்பா அப்பா உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரப்பா ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரப்பா நிரப்பி கொண்டிருப்பதுக்கு முடியாக ஜெபிக்கிறேன் புரியாந்தரபா சந்தூரி அந்தரபா
தேவனே கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம் உமக்கே. கிருபையின் தேவனே கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம் உமக்கே. கிருபையின் தேவனே கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம். இரக்கமும் மனதுருக்கம் உள்ள தேவன் கண்டப்பா, நீடிய சாந்தம் உள்ள தேவன் கண்டாவிட ஒருவரை துதிக்கிறோம் சான்றப்பா. சூக்கரப்பா. இரக்கமும் மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தமும் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தமும் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவரே. வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவர், கிரியைகளில் கிருபை உள்ளவர். வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவர், கிரியைகளில் கிருபை உள்ளவர். கிருபையின் தேவனே கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம் உமக்கே. கிருபையின் தேவனே கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம் உமக்கே. கிருபையின் தேவனே கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரியரே, புதிய உடன்படிக்கையினாலே பிதாவின் மகிமையை காண செய்தீர். பிரதான ஆசாரியரே, புதிய உடன்படிக்கையினாலே பிதாவின் மகிமையை காண பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்திட கிருபை செய்தீரே. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்திட கிருபை செய்தீரே. கிருபையின் தேவனே கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம் உமக்கே. இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க. கிருபையின் தேவனே கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம். கிருபையின் தேவன் கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம் உமக்கே. கிருபையின் தேவன் கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம். இரக்கமும் மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தமும் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தமும் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவரே. வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவர், கிரியைகளில் கிருபை உள்ளவர். வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவர், கிரியைகளில்
சொல்லுமாக கிருபையின் தேவனே, கிருபையின் தேவனே, கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம் உமக்கே. கிருபையின் தேவனே, கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம் சொல்லுமாக. கிருபையின் தேவனே, கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம் உமக்கே. கிருபையின் தேவனே, கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம் சொல்லுமாக. கிருபையின் கிருபையின் தேவனே, கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம் உமக்கே. கிருபையின் தேவனே, கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரியரே, புதிய உடன்படிக்கையினாலே பிதாவின் மகிமையை காண செய்தி. பிரதான ஆசாரியர் புதிய உடன்படிக்கையினாலே பிதாவின் மகிமையை காண செய்தி. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்திட கிருபை செய்தீரே. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்திட கிருபை செய்தீரே. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்திட கிருபை செய்தீரே. கிருபையின் தேவனே, கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம் உமக்கே சொல்லுமாக. கிருபையின் தேவனே, கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம் உம்முடைய பிரசன்னம். கிருபையின் தேவனே, கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம் உமக்கே. கிருபையின் தேவனே, கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே, கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம் உமக்கே. கிருபையின் தேவனே, கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம். ராஜா ஒருவருக்கு நன்றி அப்பா. கிருபையின் தேவனே ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஷிகால பரபார் யந்தீர் யந்தர பஷந்தரபா. நீர் ஒருவரே கர்த்தாவுடையப்பா, நீர் ஒருவரே மெய் தேவன் ராஜாண்டப்பா. உம்மை ஒருவரே ஆண்டவரப்பா எங்களோட ஆராதனை முழுவதும் கர்த்தாவுடையப்பா உமக்கு சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவுடையப்பா. நீர் ஒருவரே துதிகள் பாத்தீர். நீர் ஒருவரே கர்த்தாவுடையப்பா பரலோகத்தின் ராஜா கர்த்தாவுடையப்பா. ஹூர் யந்தரபா ஷந்தூர் யந்தரபா கரபர் யந்தரபா. Shaddai.
உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தேவமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தேவனே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. சொல்லுமக. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. சொல்லுவாங்க. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்த தேவனே, யெகோவா ராஃபா, சுகம் தந்த தேவனே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க. உம்மை உயர்த்துகிறோம், சர்வ வல்லவரே, உம்மை ஒருவரே உயர்த்துகிறோம். கஜானரே, வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தேவனே. சொல்லுவாங்க. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க. எல் ஷடாய், எல் ஷடாய்,
வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அறிக்கை செய்வோமாக. உம்மை உயர்த்துகிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுமாக. வணங்குகிறோம். இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். இரு கரங்களை உயர்த்தி உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். சர்வ வல்லவரே உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் வீடுகள் தோறும் ராஜாக்கிறப்பா நிரம்பி இருக்கிறதாக ராஜாவே. உம்முடைய பிரசன்னம் ராஜாக்கிறப்பா உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற வேளையில கர்த்தாவே ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் உண்டார் வீடுகள் தோறும் ஆண்டவரே நிரம்பி இருக்கிறபடியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். இருதயத்தால் சொல்லுமாக. உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். மறுபடியும் சொல்லுவாங்க. உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். இன்னும் ஒரு செய். உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். மறுபடியும் சொல்லுவோம். உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அப்படி ஆராதித்துக் கொண்டிருப்போமாக. உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அப்பா பரிசுத்தரே உம்மை வாழ்த்துகிறோம். அப்பா சர்வ வல்ல தேவனே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. உம்மை வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. இதோ சகலத்தையும் ஆண்டவரப்பா அதிகாரம் செய்கின்ற தேவன் ரட்சாண்டரப்பா. ஆண்டவரே சர்வத்தையும் ஆளுகை செய்யும்படியாக ரட்சாண்டரப்பா. இதோ சகல பிரபஞ்சத்தையும் ரட்சாண்டரப்பா ஆளுகை செய்யும்படியாக கர்த்தாண்டரப்பா. இதோ சகல அதிகாரமும் உம்முடைய இடத்துல உண்டு கர்த்தாண்டவரே. அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் சேவிக்கிறோம் கர்த்தாண்டவரே. அப்பா இதோ கர்த்தாவே ரட்சாண்டரப்பா நாங்கள் தனித்து இருந்தாலும் கர்த்தாண்டரப்பா அவியானவரே உம்முடைய பிரசன்னம் ரட்சாண்டரப்பா. இதோ கர்த்தாவே ரட்சாண்டரப்பா வீட்டில் இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ரட்சாண்டரப்பா
இதோ உம்முடைய பிரசனம் சிந்தித்ததுக்காக நன்றிகள் செலுத்துகிறேன் கர்த்தாண்டப்பா. யெகோவா ராஃபா, யெகோவா சம்மா, எல் ஷடாய், ஆண்டவரே அப்பா நீரே கர்த்தாண்டப்பா சர்வ வல்ல தேவனாக இருக்கிறீர் கர்த்தாண்டப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் ரட்சகரப்பா நீர் தாமே கர்த்தாண்டப்பா இதுவரை ரட்சகரப்பா சந்தித்து வந்திருக்கிறதாண்டப்பா. இதோ ரட்சகரப்பா உண்மையாக ரட்சகரப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாண்டப்பா எங்களோட முழு பலத்தோடு ஆண்டவரப்பா முழு ஆவியோடு ரட்சகரப்பா இதோ கர்த்தா முழு சரீரத்தோடும் ரட்சகரப்பா நாங்கள் துதித்திருக்கும் வேளையில் கர்த்தாண்டப்பா இதோ எங்களோட தேவைகள் முழுவதும் சந்திக்கப்படும்படியாக ரட்சகரப்பா இதோ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவேண்டவரப்பா. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரப்பா, உம்முடைய பிரசன்னம் கர்த்தாண்டப்பா அவ்வளவாக ரட்சகரப்பா ஒவ்வொருத்தரையும் மூடிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. இதோ கர்த்தாவை தொடர்ந்து ரட்சகரப்பா அவியானவரே இதோ கர்த்தாண்டப்பா உம்முடைய இதோ உன்னதத்திலிருந்து ரட்சகரப்பா இதோ உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் கர்த்தாண்டப்பா, எவ்வளோ பாடுகளை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கோம் கர்த்தாண்டப்பா. ஒவ்வொரு நாளும் ரட்சகரப்பா எங்களோட வாழ்க்கை கர்த்தாண்டப்பா முடிந்து விடுமோ என்று கர்த்தாண்டப்பா நாங்கள் இதோ பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாண்டரே. அப்படியாக ஆண்டவரப்பா நாங்கள் திகில் அடையாதபடிக்கு இது கொஞ்சம் கூட அசையாதபடிக்கு ரட்சகரப்பா இதுவரை இந்த நிமிஷம் வரை ஆண்டவரப்பா எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பது உம்முடைய வார்த்தை ஒன்றை கர்த்தாவேண்டவரே. ஆண்டவரப்பா உம்முடைய வார்த்தை ஒன்று இல்லாதபடிக்கு ஆண்டவரப்பா நாங்கள் எங்களால் ஜீவிக்க முடியாது கர்த்தாவேண்டவரப்பா. உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையில் ஆறுதல் உண்டு, உம்முடைய வார்த்தையில கர்த்தாவேண்டவரப்பா சகல அதிகாரமும் உண்டு கர்த்தாவேண்டவரப்பா. இதோ கட்டுகள் அறுக்கப்படுவதாக கர்த்தாவேண்டவரப்பா, சுகத்தை பெற்றுக்கொள்வதாக கர்த்தாவேண்டவரப்பா. அவியானவரே மனதில் ஆண்டவரப்பா ஒரு திட மனதோடு கர்த்தாவேண்டவரப்பா சமாதானத்தை பெற்றுக்கொண்டாண்டவரப்பா தொடர்ந்து ரட்சகரப்பா எங்களோட ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு இதோ கர்த்தாவேண்டவரப்பா நாங்கள் எங்களோட முடிவு வரை ஓட நீ தாமே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. இதோ உம்முடைய கர்த்தாவேண்டவரப்பா பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரப்பா, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவேண்டவரப்பா. ஒவ்வொருத்தரோட இருதயத்தையும் நீர் ஆயத்தப்படுத்தி வைத்ததுக்காக நன்றிகள் செலுத்துகிறேன் கர்த்தாவேண்டவரே. இதோ பிதாவேண்டவரப்பா முற்றிலும் ஆண்டவரப்பா எங்களை உமக்கு முன்பாக தாழ்த்தி உம்மை ஒருவரே உயர்த்தி கர்த்தாவேண்டவரப்பா. இதோ கர்த்தாவே இயேசுவே உம்முடைய நாமத்தை ஒருவர் ஆண்டவரப்பா நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவேண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆமென். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரேப்பா, நன்றி. பிரைஸ் லார்ட். ஓகே, இன்றைக்கி வந்து மதர்ஸ் டே அன்னையர் தினம். கவனிங்க, நான் குரூப்பில் சொன்ன மாதிரியே எல்லா அம்மாமார்களும் இப்போ நிற்கிறீங்க, எல்லா பிள்ளைகளும் உங்கள் அம்மா பக்கத்தில் நில்லுங்க. ஏன்னா ஒரு விசேஷமான ஒரு ப்ரே. ஓகே, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் தலைமை போதகர் பாஸ்டர் தீமோத்தி ஐயா அவர் வந்து எல்லா அம்மாமார்களுக்கும் ஒரு ஆசீர்வாத ஜெபம் பண்ண போகிறாரு இந்த ஆன்லைனில். இது மிக மிக முக்கியமான இது. ஏன்னா நம்ம சபையில் கூட முடியாததுனால இந்த ஆசீர்வாத ஜெபம் பண்ண போகிறாரு. ஆகையால் நீங்கள் எல்லாம் நிற்கும் போது அவர் இந்த ஜெபம் பண்ண ஜெபத்தை நாம் கடந்து போவாங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளில் மதர்ஸ் டே அன்னையின் தினம். இந்த நாளில் வந்து எல்லா அம்மாமார்களும் நான் வாழ்த்துக்கிறேன். சபையில் இருக்க எல்லா அம்மாமார்களும் நீங்கள் ரொம்ப தியாகம் செய்து ஆண்டவருக்காக ஈடுபட்டுருக்கீங்க. அதனால் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை நினைக்கிறோம். இந்த மதர்ஸ் டே இருக்கிறதுனால நாம் தாய்மார்கள் நினைக்கிறோம். அது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அல்ல, ஒவ்வொரு நாள் நினைக்கணும். உலகத்தில் இருக்க எல்லா தாய்மார்களுக்கும் நான் ஜெபிக்கிறேன். மலேசியாவுக்கு எல்லா தாய்மார்களுக்கும் ஜெபிக்கிறேன். ஆண்டு தான் அவங்களே ஆசிரியர்களும் காத்துக்கொள்ளணும். இந்த நாளில் விசேஷமாய் எல்லா அம்மாமார்களும் நீங்கள் இன்னும் அநேக வருஷங்கள் ஆண்டுக்காய் செய்யணும். அதனோட ஆசை. ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க தாய்மாரை நினைக்கணும், மறந்துடக்கூடாது. அவங்க எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பாடுகள் கடந்து போயிருக்காங்க என்று நம்ம நினைக்கணும். அவங்களை ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்கு மீண்ட உதவி செய்யணும். ஆமென். அதனால் நான் ஜெபம் பண்ண போகிறேன். கண்ணுங்க மூடி ஜெபம் பண்ணுவோமாக.
சீனியர் பாஸ்டராக நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கேன். ஒரு நாளும் இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அருமையான ஆண்டு பிதாவே, விசேஷமாக இந்த நாளில் பிதாவே, இதோ தாயுடைய நாள், மதர்ஸ் டே பிதாவே, உலகம் முழுவதும் பிதா நினைவுகொள்கிறாங்கப்பா. அதே போல் நாங்களும் பிதாவே, இதோ எங்களை தாய்களை நினைக்கிறோம் பிதாவே. ஐயா, சபையில் கொடுக்கப்பட்ட எத்தனையோ தாய்மார்கள் பிதாவே, அவர் தியாகங்களை நினைக்கிறோம், அவங்களுடைய அன்பை நினைக்கிறோம் பிதாவே. அது செய்த ஒவ்வொரு காரியமும் உமக்காகவும் சபைக்காகவும் ஊழியர்களுக்காக வேண்டிய பிதாவே அப்பா நினைக்கிறோம். இந்த வேலை பிதா, இதோ ஊழியக்கணக்கு நான் பிதாவே இந்த தாய்மலை ஆஸ்வதிக்கிறேன் பிதா ராஜா. அப்போ நல்ல ஆரோக்கியம் தந்து பிதாவே நீண்ட ஆயுசோடு வாழ கிருபை செய்யப்பா. ஸ்தோத்திரம் பிதாவே. நான் இப்போ இந்த கரை அவங்க மேலே இருக்கட்டும், அவங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் பிதாவே. அவங்க தேவையெல்லாம் சந்தியும் பிதாவே. எதுலேயும் குறையாவிடுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய ஆசிரியம் பிதா ராஜா. அப்பா, இதோ பாஸ்டருக்கு நான் பிதாவே இந்த தாய்மலை நேசிக்கிறேன் ஐயா. எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவனை ஆசிரியக்கிறேன் பிதா, குமார் பரிசுநாமத்தில் அவனை ஆசிரியக்கிறேன் பிதா ராஜா. அப்போ இந்த பிதா தாழ்த்தி பார்த்து வைக்கிறோம். எல்லா மகிமையும் உண்டாகட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். காலை வேளையிலும் கர்த்தருடைய கிருபை உங்களோட என்று இருப்பதாக. கர்த்தரோட வார்த்தைக்கு நம்ம கடந்து போவோம். தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, முதிர் வயதுள்ள ஸ்திரிகளும் அப்படியே பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும், தேவ வசனம் சூச்சிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரிகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்பு உள்ளவர்களாகவும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் கற்புள்ளவர்களாகவும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிகளுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவமாக இருக்கவும் முதிர் வயது ஸ்திரிகளுக்கு புத்தி சொல்லு. ஆமென். இன்று மதர்ஸ் டே, அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஆன்லைனில் இருக்கிற எல்லா அம்மாமார்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஹாப்பி மதர்ஸ் டே, அன்னையர் தின வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்தி கர்த்தருடைய கிருபையும் பலனும் ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். இந்த வார்த்தை நிமித்தம் உலகம் எங்குமே இன்று அன்னையர் தின நாள் கொண்டாடுறாங்க, விசேஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமாக நம்ம கொண்டாடி கொண்டிருந்தோம். இந்த லாக்டவுன் நேரத்தில் ஆன்லைனில் தான் கொண்டாடுறோம். இருந்த போதிலும் தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தை, எப்பொழுதுமே மதர்ஸ் டேக்கு பிரசங்கம் தாயை குறித்து பேசுவாங்க. அதை குறித்து கேட்டிருக்கோம், அது பிரசங்கத்தை கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கு ஒரு தாய் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கர்த்தரோட வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். இங்கே தீத்துல வாசிக்கும் போது முதிர் தீத்துக்கு பவுல் புத்தி சொல்றாரு, இப்படியாக நீ செயல்படு. முதிர் வயது ஸ்திரிகளுக்கும் நற்காரியங்களை செய்கிறவர்களும் நல்லவர்களும் அவர்கள் படிப்பிக்கத்தக்கதாக நற்கிரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக முதிர் வயது ஸ்திரிகளுக்கு நீ புத்தி சொல்லு. இப்படிப்பட்டவர்களுக்கு புத்தி சொல்லு. நற்கிரியைகள், நல்லவர்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்கள், கற்புள்ளவர்கள், வீட்டில் தரித்திருக்கிறவர்கள், குடும்பத்தில் வாழ்கிறவர்கள், புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், இப்படி இவர்களுக்கு என்ன புத்தி சொல்ல வேண்டும்? முதலாவது நாம் பார்க்க வேண்டிய காரியம், ஒரு தாய் முதல்ல தன்னை படைத்த, தன் உயிரை காத்து 4 பேருக்கு ஜீவனை காத்து கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கிற தாயாக இருக்கணும். அதிகமாக நேசிக்கிற தாயா இருக்கணும். முதல்ல அவங்களுடைய நேசமே படைத்த தேவன் மேல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல அந்த அன்பு காட்டுவதாக இருக்கணும். இரண்டாவது காரியம், ஒரு தாய் எப்படி இருக்குன்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 22-23 வாசிக்கும் போது, 5ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கும் போது,
மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறத போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகரமா இருக்கிறார். இங்க இரண்டாவது, உங்கள் கணவரை நேசிக்க வேண்டும். கணவ மனைவி என்ற உறவு பூர்ணமாக இருக்க வேண்டும். அதாவது உலகத்தான போல வாழாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையில தெய்வீகமான வாழ்க்கை வாழ அவங்க தனக்கு நியமிக்கப்பட்ட கணவரை நேசிக்க வேண்டும். அவங்களுக்கு தேவனுக்கு அடுத்தது அவங்க கனம் பண்ண வேண்டிய ஒரு நபர், நேசிக்க வேண்டிய ஒரு நபர், மதிக்க வேண்டிய நபர்னா கணவர். உன் கணவரை நீ நேசிக்கிற ஒரு பெண்ணாக நீ இருக்கணும். திருமணமானவர்கள், குழந்தை பெற்றவர்கள் எல்லாருக்கும் அன்னையர் தான். இரண்டாவது உங்கள் நேசம், உன் கணவரை நேசிக்கணும் எல்லா விதத்திலையும். பிறகு நேசிப்பது மட்டுமல்ல, அவங்கள மதிக்கவும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க வேதம். ஏன்னா பிறகு சொந்த புருஷுக்கு கீழ்ப்படுதல கனம் தான். நீ அவங்களை கனப்படுத்துற, அவங்கள மற்றவர்கள் முன்பு நீ உயர்த்தணும், கனப்படுத்துற. அதே வேளையில இங்க ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சொல்லலாம், அது ஒரு எச்சரிப்பு கொடுக்கலாம். கணவர்மார்கள், உங்க மனைவி அதிக நேரம் பேச இடம் கொடுங்க. ஏன்னா அவர் கொடுக்கிற நல்ல ஆலோசனையை கேளுங்க. அவன் கொடுக்கிற நல்ல ஆலோசனையை கேளுங்க. நல்ல ஆலோசனை போது தேவையான ஆலோசனைகள் வரும். நல்ல ஆலோசனையை கேளுங்க. அதே வேளையில அவங்க உங்களை ஆளுகை செய்கிறான்னு நினைக்காம குடும்பத்தை சரியான வழி நடத்துகிறாள் என்று நினைப்பாயானால் அது மிகுந்த உமக்கு ஆசீர்வாதம். அது மிகுந்த உமக்கு ஆசீர்வாதம். சில வேளையில நம்ம மனைவிமார்கள் கணவரை நேசிக்கிறாங்க. அதே வேளையில கணவன்மார்கள் மனைவியிடம் பேசுறது ரொம்ப குறைவு, டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப குறைவு. வெளியில சம்பந்தம் இல்லாத ஆட்கள் மணிக்கணக்க பேசுவீங்க, ஆனா மனைவியிடம் பேசுறது குறைவு. அவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு செய்ய நினைச்சாலும் அதை பாராட்டவே மாட்டீங்க. பாராட்டினாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொள்ளலாமே. தப்பிக்க அவங்கள்ட்ட அன்ப, ஏன்னா அவங்க எல்லா தாய்மார்கள், எல்லா அம்மாமார்கள், எல்லா மனைவிமார்கள் கடவுள் அடுத்தது தன் கணவரை நேசிக்கிறதுனால கடவுளோட அன்புக்கு அடுத்தது தன் கணவரோட அன்பு எதிர்பார்க்கிறாங்க. சில வேளை ஆளுகை செய்வது போல இருக்கும், ஆனா எல்லாம் நன்மை தான். நன்மை கண்டு நினைப்பாயானா அது நன்மை. எந்த மனைவியோ, அதாவது தீத்துல வாசித்த பிரகாரம், தீத்துல சொல்லப்பட்ட வசன பிரகாரம், அதை நீங்க மறுபடியும் படிச்சு பாருங்க தாய்மார்களே. மறுபடியும் அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. இந்த வசன பிரகாரம் எந்த தாயோ எந்த மனைவியோ தன் கணவரை உயர்த்ததா இருப்பாங்க ஒழிய தரமட்டமா நினைக்க மாட்டாங்க. தன் கணவரை அலட்சியமா நினைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க. அப்ப அவங்க என்ன முதல் காரியம், தேவனை நேசிக்கணும். இரண்டாவது தன் கணவரை நேசிக்கணும். தன் கணவரை நேசிக்கிற விதத்துல பார்க்கும்போது அங்க எபேசியில வாசித்தல்ல, அவங்களுக்கு கீழ்ப்படிங்க. அடுத்த வார்த்தை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, 24 வசனத்துல,
எபேசியர் 5:24 ஆகையால் சபையானது கிறிஸ்து கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். எந்த காரியத்திலையும். அப்ப கவனிங்க, எந்த காரியம், எந்தெந்த காரியம், அது நன்மையான காரியத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. தீமையான காரியம் அல்ல. தீமையான காரியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டாம். வசனத்தை தவறாக புரிந்து கொள்ளாதீங்க. சில கணவன்மாருங்க வசனத்தை வைத்து மனைவிமார்கள் ஏமாத்துவாங்க. கவனம். எந்தெந்த காரியம், நல்ல காரியத்துக்கு கீழ்ப்படிந்துருங்க. ஒரு உதாரணம் கொடுக்குறேன்னே. கணவன்மார் சொல்லுவாரு, வசனம் சொல்லப்பட்டிருக்கு தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எந்த காரியத்திலேயும், எல்லா காரியத்திலையும் சொல்லுவாங்க. அதனால பரவாயில்ல, உனக்கு உடம்பு முடியல, நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, ஏன் ஒன்று கஷ்டப்பட்டுருக்க, உனக்கு துணையா இன்னொரு ஆள், இன்னொரு கீப்பை வைக்கிறதுக்கு இப்படியே வசனத்தை அழகா மயக்கி உங்களை ஏமாத்துவாங்க. கவனம். அந்த காரியத்தில் கீழ்ப்படியாதீங்க, போட்டு மெதிங்க புருஷனை. இப்படி பேசுறாரு, இதான உண்மை. இந்த ஒரே விஷயம் எல்லா புருஷன்மார்களும் உங்கள் மனைவி தான் உங்க வாழ்க்கை. அதான் வேத வசனமே திட்டம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. திருமணமான எந்த ஆணும் சரி, எந்த பெண்ணும் சரி, அவங்களுக்கே உரிமை இல்லை பிரிந்து வாழ்வதற்கு. மரணம் தான். ஓகே, இது அப்படியே வேற டாபிக் பேர போகுது. ஆகையால் ஸ்திரீ, அதாவது மனைவிகள் எல்லாம் நல்ல நன்மையான காரியத்தில் கீழ்ப்படிந்திருக்க. மூன்றாவது காரியம், நான் மிக சுருக்கமாக போய் கொண்டிருக்கேன். மூன்றாவது காரியம், உங்க பிள்ளைகளை அதிகமாக நேசி. ஏன்னா தாய் இல்லாமல் யாரும் பிறந்ததில்லை, தானாக எவனும் வளர்ந்ததில்லை. ஒரு பழைய பாடல், எம்ஜிஆரோட பாடல். நான் பாட சொல்லல, உண்மைதான். தேவன் மனுஷ ரீகத்தில் பார்க்கணும், ஆதாமை சிருஷித்தாரு, மண்ணலை எடுத்து ஜீவ ஆத்மா கொடுத்து மனுஷன் ஆக்கினாரு. அந்த மனுஷனிடத்துல இருந்து ஒரு விலாலும் எடுத்து மனுஷன் உண்டாக்குனாரு. அதன் பிறகு காயின் ஆபேல ஒரு தாயின் வயிற்றிலிருந்து தான் உருவாக்குனாரு. இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணின் வயிற்றிலிருந்து தான் பிறந்தாரு. அப்ப முதல் அந்த பிள்ளைக்கு அந்த தாய் தான் சுமந்தீர்கள். உங்க கரம் தான் அவங்களை பிடித்துக் கொண்டிருக்குது. உங்க கற்பத்தில் அவங்களை சுமந்து கொண்டிருக்கிறீங்க. ஏசியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 43 தாயின் கருவத்தில் இருக்கும்போது உன்னை ஏந்திரன்னாரு. எங்க இருக்கும்போதுங்க? கருவத்தில். அப்ப அந்த குழந்தைய சுமந்து கொண்டிருக்கிற தாய் இந்த உலகத்தை வெளியே காட்டுவதற்கு 10 மாதங்கள் சுமந்து கொண்டு வெளியே காட்டுவதற்கு உடந்தையா இருந்த தாய், அந்த குழந்தையை எப்படி நேசிக்கிறாய்? உங்களை கரம் உங்களை பற்றி கொண்டிருக்குது அல்லவா? உன் பிள்ளைகளை சரியாக நடத்து. நீதிமொழிகள் 23 அதிகாரம். நீதிமொழி 23 13-14. பிள்ளைகளை தண்டியாமல் விடாதே, அவனை பிரேமனால் அடித்தால் அவன் சாகான், நீ பிரேமனால் அவனை அடிக்காதனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பிப்பாயோ. அவன் ஆத்மாவை தப்பிப்பாயே, பாதாளத்திலிருந்து அவன் ஆத்மாவை தப்பிப்பாயே. அப்பனா உன் பிள்ளைகளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபி. இப்போல காலத்துல பிள்ளைகளை கண்டிக்கிறது கடினமா இருக்கு.
அப்போல காலத்துல பிள்ளைங்களை கண்டிக்க கடினமே இல்லை. அது சரியா தவறோ, உண்மையான சம்பவமா இல்லை பொய்யான சம்பவம்லாம் யோசிக்கிறதுலாம் இல்லை. கேட்ட கையோட என்னைக்குமே இப்போ உள்ள காலத்துலலாம் கொஞ்சம் மாற்றம் தான். அப்போ உள்ள காலத்துலலாம் அம்மாமாருங்க யாராவது பிள்ளைங்களை பற்றி இப்போ நடந்து சொன்னாங்களாக்கா, பிள்ளைங்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க, நீ என்ன பண்ணுன்னு கேட்க மாட்டாங்க. நீ ஏன் அங்கே இருந்த, அந்த சம்பவத்தில் உனக்கு அங்கே என்ன வேலைன்னு சொல்லி தாட்டி அவன் என்ன சொன்ன ரெண்டாவது பிரச்சனை. அவனை பற்றி ஒரு பிள்ளை பற்றி கேள்வி பண்ண வந்த கையோடு யாராவது இப்படி ஒரு மானு சொன்ன, இப்படி ஒரு மகன் சொன்னா அடுத்த பேச்சு அடிதான். தேவன் அறியாத ஜனங்கள், தேவன் அறியாத சந்ததி அக்காலத்தில். ஆனால் வசனத்தை அறியாமலே செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நாளை கண்டிக்க அடிக்க முடியாது, பயம், ஏற்று நின்றுருவாங்க. ஆனால் அடிக்க முடியாவிட்டாலும் தேவனிடத்தில் ஒப்புக்கொடு, கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு. எஸ், தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி ஒப்புக்கொடு. தேவன் நடத்துவார். உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபிச்சிருக்கிறாயா? பெயர் சொல்லி பிள்ளைகள் பெயர் சொல்லி ஜெபிச்சிருக்காயா? அவங்களோட குறைய நம்ம சொல்லி கொண்டிருக்கோம், அப்படி பண்றாங்க சரியாகன்னு. ஆனா அவங்களுக்கு அங்கே எப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறோம்? உன் கருவத்தில் பிறந்த உன் குழந்தைக்கு நீ எப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய்? அடுத்தது உபாகம் 6:10 சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து குறித்து அவர் மனதிலே சிறிது சிறிதாக பதித்து வை. ஒவ்வொரு நாளும் பதித்து வை. கர்த்தரோட வார்த்தை சொல்லிக் கொண்டிரு. கவனிங்க, நான் ஏற்கனவே பிரசங்கத்தில் சுவிசேஷ பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன், கர்த்தரோட வார்த்தை வெறுமையா திரும்பாது, அது கிரியை செய்யும். அது தேவன் சொன்ன காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அது வாய்க்க பண்ணும். முடிக்கிற வரைக்கும் அது வாய்க்க பண்ணுகின்றது சொல்லப்பட்டிருக்கு. உன் பிள்ளைகளை நீ ஆசீர்வாதத்தை கொடு, சபிக்காத. ஆத்திரத்துல அவசரத்துல சொல்லிடுவோம், அவங்க கசப்பு உண்டாக்குற காரியங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க. கசப்பு உண்டாக்குற அளவுக்கு, மன வேதனை உண்டாக்குற அளவுக்கு காரியம் செய்வாங்க. உனக்கு மனசு வேதனையா இருக்கும். ஆனா தேவனிடம் ஒப்பு கொடுத்துப்பார். உன் பிள்ளைகளும் தேவனிடத்தில் ஒப்பு கொடு. வார்த்தையினால இவரோட ஒரு பிள்ளை எனக்கு இல்லாம இருந்து நல்லா இருக்குமே சொல்லாத. தேவனை விட, உன்னை ரட்சித்த கிறிஸ்துவோட நீ அவ்வளோ பெரிய இவங்களா? சொல்லுங்க. உங்க குடும்பத்துல உங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கணும்னு கர்த்தரோட திட்டங்க. அந்த குழந்தைக்கு, அந்த பிள்ளைக்கு நீ கருத்தாய் உட்கார்ந்து இருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும் இவைகளை குறித்து பேசு. கர்த்தரோட வார்த்தை குறித்து பேசு. தேவனோட வார்த்தை குறித்து பேசு. வார்த்தை குறித்து எச்சரி. நீ எல்லாத்தையும் ஏமாத்தலாம், என்ன ஏமாத்தலாம் சொல்லு. உன் பிள்ளைகளுக்கு என்ன ஏமாத்தலாம்? நீ என்கிட்ட வேஷம் போடலாம். நீ எங்க போற எங்க வர, நீ எங்க போற எங்க வர எனக்கு தெரியுது. ஆனா நான் ஒவ்வொரு நாளும் உனக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். உண்மையா ஜெபம் பண்ணி கொண்டிருக்க. உங்க பிள்ளைகளை பாருங்க, உன் பிள்ளைகளை பாருங்க. ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியும் என் மகனை குறித்து, லாசரஸ் அவன் எப்படி இருந்தான்னு சிலருக்கு தெரியும். இப்ப எப்படி இருக்கிறான்னு கூட எல்லாத்துக்கும் தெரியும். அவனை கடவுளோட வேலை செய்யணும், கடவுளோட காரியத்தில் ஈடுபட தான் எனக்கு என் மனைவிக்கு ஆசை. என் மனைவி நல்லா அவனுக்கு அவனை ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்க கர்த்தர் மாற்றானுங்க. அவனை எப்பயுமே அவங்க சொல்லுவாங்க,
என்னன்னு பண்ணிக்கிட்டு மேல இருந்து ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை விட்டு நீ எங்கே ஓட முடியும்? அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுதாங்க எச்சரிப்பு. நீ எச்சரிக்கை. கர்த்தர் கிரியை செய்வார். உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதி. 127 சங்கீதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. 127 சங்கீதம் 127 சங்கீதம் 3-5 வாசிக்கும் போது, நாலாம் வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கண்ணி அவரால் கிடைக்கும் பலன். வாழவதி குமாரர் பலவானுக கையில் அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பாரத்தை நிரப்பி புருஷர்களுக்கு 5-4-5 வாழவதி குமாரர் பலவான்களில் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். உன் பிள்ளைகள் அம்புக்கு ஒப்பனா, அந்த அம்பு எவ்வளோ வேகத்தில் வச்ச அந்த நோக்கத்தை, அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த மானை கொல்லுன்னு அம்பு விடுறாங்கள, அந்த அம்பு ஆயுதம் எவ்வளோ ஷாப்பாக போய் அதை கொள்ளுது. அதே போல் உன்னோட குடும்ப ஆசீர்வாதத்துக்கு உன் பிள்ளைகள் ரொம்ப முக்கியங்க. உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாயா? நீங்கள் யோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னாக்கா பாருங்க, யோபு 1ஆம் அதிகாரம் விருந்து செய்கிற 1:5 விருந்து செய்கிற அவருடைய நாள் முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர்கள் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தை தூசிப்பார்களோ என்று எண்ணி அவர்கள் அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருக்கும் இலக்கணப்படியும் சர்வங்க தனகதம் செலுத்துவான். இந்த பிரகமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். தன் பிள்ளைகளுக்காக பாருங்க. அப்போ ஒரு தாய் எவ்வளவு முக்கியம். தன் பிள்ளைகளை நேசிக்கினா அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் அவங்க போறாங்க, வேலைக்கு போறாங்க, பள்ளிக்கு போறாங்க, ஜெபிக்கிறோமா? உன் ஜெபத்தை உன் கணவரை நேசிப்ப. உன் தேவனை, 2வது கணவரை, 3வது உன் பிள்ளைகளை நீ நேசிக்கும் போது, ஏன்னா அந்த நேசத்தை நீ காட்டுவது மட்டுமல்ல, உன்னோட கிரியைகள், நீ செய்யற காரியத்தை அது என்ன செய்து. 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாக லேவித்தாளுக்குள்ளும் உன் தாயாக ஜனிக்களுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள் நிலைத்திருக்கிறது என்பதை நிச்சயித்திருக்கிறேன். இங்க பவுல் தீமோத்தி குறித்து பேசுறான். அவன் சொல்றான், முன்ன உன் பாட்டிக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு, கடவுள் மேல வச்ச நம்பிக்கை, அதே நம்பிக்கை உன் தாய்கிட்ட இருக்கு. இப்ப உனக்குள் இருக்கிறேன்னு நிச்சயிக்கிறேன். இந்த வார்த்தை உன் பிள்ளைகளை குறித்து மற்றவங்க சொல்வதற்கு ஒரு தாயாக நாம் நிற்கிறோமா? ஒரு தாயாக நீ நிற்கிறாயா? பேசியிருக்கலாம், உன் பிள்ளைகளை குறித்து தூஷணா பேசியிருக்கலாம், யாருக்கும் அடங்காத வார்த்தை பயிற்சிருக்கலாம். நீங்களே சில வேளையில வார்த்தைய அறிக்கையிடுறீங்க, இது திருந்தாத ஜென்ம வார்த்தை அறிக்கிடுறீங்க. குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிற வார்த்தை அறிக்கிட்டு இருக்கீங்க. மனம் திரும்ப உன்னை நேசி. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட தேவன் பிள்ளையை தெரிந்து கொள்வார். ஆனா உன் பிள்ளைக்காக ஜெபிக்கிற தாயா இருக்கிறாயா? ஜெபிக்கிற தாயா இருக்கிறாயா? கான்ஸ்டன்டினோபிள் ஒரு பயங்கரமான யுத்த வீரன், ராஜா. அவனோட தாய் நல்ல ஜெபிக்கிற தாய், அவனுக்காக ஜெபிக்கிற தாய். கிறிஸ்துவ பத்தி அவனுக்கு தெரியும். ஆனா
அலட்சியமாக இருந்தான். அவன் தாய் ஒவ்வொரு நாளும் அவன் புத்தத்துக்கு போகும்போது ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். அவனோட ரட்சி அவன் வாழ்க்கை மாற்று. அவன் யுத்தத்துக்கு போனான். அவன் தாயோட ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிச்சுங்க. அவன் யுத்தத்துக்கு போகும்போது அவன் தாய் சொன்ன வார்த்தை தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் உன் பிள்ளைகளோட பேசுவாருங்க. உன் பிள்ளைய நேசி. அந்த தாய் ஜெபித்தான். அவன் யுத்தத்துக்கு போகும்போது ஒரு சிலுவையை பார்த்தான். சிலுவையை பார்த்து அந்த சிலுவையின் தேவன், என் தாய் ஜெபிக்கிற தாய், அந்த தாயோட தேவன் என்னோட தேவன் என்று சொல்லி யுத்தத்துக்கு போனான். யுத்தத்துல இதுவரை அவன் நடத்தின யுத்தத்தை விட இந்த யுத்தம் அதிகமான யுத்தமா, ஆனா மிக எளிதாக ஜெயிச்சிட்டானா. காரணம் அவனோட தாயோட ஜெபம் தேவனோட மாற்றினார். அவன் பக்கம் நிற்கிறேன் என்று சொல்லி அவனை செயல்பட வச்சு ஜெயிக்க வச்சாங்க. அந்த தாயோடு இருந்த தேவன் தாயாகி உங்களோடு இருக்கிறார். உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாயா? உன் பார்வைக்கு அவங்க அநியாயம் பண்றவங்களா தான் இருப்பாங்க, ஆனா உன்னோட ஜெபத்தினால நீ ஜெயிக்க முடியுமே. அதுதாங்க பிரம்பினால் அடிப்பது. சும்மா பிரம்பு அடி, அந்த அடி அல்ல. ஆவிக்கிற ஜேவனோட பாத்துல உட்கார வச்சு ஒப்பு கொடுத்து ஜெபி, எச்சரிக்கை கொடுத்து ஜெபி, கர்த்தரோட வார்த்தை கொண்டு எச்சரிக்கை கொடு. நான்காவது, உன் தேவனை நேசிக்கணும் சொன்னேன். உன் கணவரை நேசிக்கணும், உன் பிள்ளைகளை நேசிக்கணும். அடுத்தது, மற்றவரிடம் உன் அன்பை காட்டு. கிறிஸ்துவோட குணாதிசயம் உன் வாழ்க்கையில பெரிதாக்கு. உன்னை எல்லா விதத்திலையும் நிதானப்படுத்தி சாந்தம் என்ற ஆவியை தரித்துக்கொள். உன் கணவரிடத்து காட்டி அன்பு மட்டுமல்ல, உன் பிள்ளைகளிடத்து காட்டி அன்பு மட்டுமல்ல, மற்றவர்களிடம், உன் உறவினரிடம், உன் மாமியாரிடம், உன் மருமக்களிடம் உன் அன்பை காட்டு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒன்னு தீமோத்தேயு 2:10, மன்னிக்கணும், 1 தீமோத்தேயு 2:10, 1 தீமோத்தேயு 2:10. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். பாருங்க, எப்படி அவங்களோட குணாதிசயங்கள் தகுதியான, மேலே சொல்லப்பட்டிருக்கு, பொன்னிலாவது மயிரை பெண்ணிலாவது வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினால் அலங்கரிக்காம தகுதியான வஸ்திரம். அடுத்தது, நாணத்தினாலும் தெளிந்த புத்தி தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே. இந்த தாய் தேவ பக்திக்கு உள்ள ஸ்திரீ, இந்த பெண் தேவ பக்திக்குள்ள மற்றவர்களுக்கு முன்பாக உன் அன்பை, உன் குணாதிசயங்களை வெளிப்படுத்து. இவர்கள் தேவ பக்தி உள்ள ஸ்திரீ என்று ஏற்றபடி நற்கிரியைகளை தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடலாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். உன்னை எல்லா விதத்திலும் தேவ பக்தியாக உன்னை காத்துக்கொள். உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். உன் பரிசுத்தத்தை மற்றவர்கள் முன்பாக உன் வாயின் வார்த்தைகள்னால உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 பேதுரு 3:4. அழியாத அலங்கரப்பாய் இருக்கிற சாந்தமும்
அமைதிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்க குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. எப்படிப்பட்ட ஒரு தாயாக இருக்கணும்? அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தம், அமைதல், பொறுமை. ஒரு தாய், ஒரு மனைவி பொறுமை என்ற அந்த அமைதலை, அந்த சாந்தத்தை உன் ஆவியின் இருதயத்தில் மறைத்து வைக்கிற குணம் உனக்கு அலங்காரமா இருக்கு. நீ மற்றவர்களுக்கு முன்பாக உன்னை அலங்கரிக்கிறது என்னன்னா உன்னோட வார்த்தை, உன்னோட செயல், உன்னோட கிரியை. உன் குடும்பத்தை நேசிக்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களை நேசி. சொல்லப்பட்டிருக்குல்ல 10 கட்டளைய, பழைய ஏற்படக்கூடிய 10 கட்டளை 2 கட்டளை மாத்தினாரு. 1, உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் உன் ஆத்மாவோடும் கர்த்தரை செய்வி. 2வது, உன்னை நேசிப்பதை போல் பிறரை நேசி. நீ தாயாக இருக்கலாம், நீ மனைவியாக இருக்கலாம், நீ மாமியாரா இருக்கலாம், நீ மருமக்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நீ தேவனால் அலங்கரிக்கப்பட்ட, அவருடைய கரத்தினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தாய், ஒரு ஸ்திரீ. உன் அலங்காரம் தேவனோட பார்வைக்கு, மனுஷனோட பார்வைக்கும் எப்படி இருக்கணுமா? விலையேறப்பட்டதாக. அங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை கவனிக்க 4ஆம் வசனத்தில், தேவனோட பார்வைக்கு நீ விலையேறப்பட்டவன். உன்னோட குணமே, மறைந்திருக்கிற குணமே உனக்கு விலையேறப்பட்டதாக இருக்கு. உனக்கு விலையேறப்பட்டதாக இருக்கு. உன் அன்பு, உன் கிரியை. நீ எப்படிப்பட மற்றவரிடத்துல உன் அன்பை வெளிப்படுத்து. ஏன்னா வசனம் எப்படியா சொல்லப்பட்டிருக்கு? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்க முப்பதாம் அதிகாரம் 12ஆம் வசனம். மன்னிக்கணும், 31:12. அவள் உயிரோடு இருக்க நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒரு தாய், ஒரு ஸ்திரீ தீமை அல்ல நன்மை செய்கிற தாயாக, நன்மை செய்கிற தாயாக. விசேஷமா அம்மாமார்கள் இந்த 4 காரியத்தை சொன்னேன். உன் தேவனை நேசிக்கணும், உன் கணவரை நேசிக்கணும், உன் பிள்ளைகளை நேசிக்கணும், மற்றவரை நேசிக்கணும்னு. இந்த 4 காரியம் வேதத்தில் 2 தாய் இந்த 4 காரியங்களை செய்தாகலாம். கடைசி அந்த 2 தாயை குறித்து சில வார்த்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். வேதத்தில் இந்த 2 தாய் வைத்து பார்க்கும்போது அன்புக்கு அளவே இல்லாம அளவற்ற அன்பு. ஏன்னா இங்க 2 தாயும் மாமியால் மருமகளா பார்க்கிறோம். நகோமியும் ரூத்தும் இணைப்பை உண்டாக்கக்கூடிய மனிதரோ மழல செல்வங்களோ இல்லாதிருந்தும் ஒருவரை மிகுந்த பாசத்தோடு நேசித்த உன்னத உறவுங்க. இங்க நகோமி குழந்தை இல்லாத தன் பிள்ளைகள் இறந்துட்டாங்க. இதுக்கு மேல குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத அந்த வயது, அவளுக்கு வயதான ஒரு தாய்.
விதவையான ரூத்துக்கு இன்னொரு பிள்ளையை கட்டி கொடுக்க முடியாது, பெற்று கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஆனாலும் தன் மகள் என்ற ஸ்தானத்தில் அவரோட நேசம், இருவரும் இணைப்பாக செயல்பட்டாங்க. தேவன் மீது கொண்டிருந்த அளவற்ற பாசம். இவங்க 2 பேரும் ஒவ்வொருவரும் மற்றொரு வாழ்க்கையில அக்கறை, மற்ற நலனுக்காக வாழ்ந்தவர்கள். நீங்க ரூத் புத்தகம் படிச்சு பாருங்க. ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்க மாட்டாங்க எதுலையுமே. இவங்க தான் அதிகமாக செஞ்சிருப்பாங்க, இல்ல அவங்க தான், இல்ல நீங்க தான். ஒருவருக்கு ஒரு அந்த அன்பு, ஒருவர் ஒரே தேவனுடைய கிருபையை பகிர்ந்து கொண்டவர்கள். வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இவருடைய அன்பு நல்ல ஒரு தாயாக இருந்தாங்க. அந்நிய பெண்ணாக இருந்த ரூத்தை தேவனுக்குள்ள வழி நடத்தி தன் பிள்ளையாக்கி வாழ்வுக்கு வழி உண்டாக்குன நகோமி. இந்த நகோமி என்ற தாய் ஒரு யூத பெண்ணா இருந்தாலும், ரூத் ஒரு அந்நிய பெண்ணா இருந்தாலும், அந்நிய பெண் என்று கூட பார்க்காத படிக்கு தன் மகள் என்ற ஸ்தானத்தில் அவள் நேசித்தாங்க. அதே போல ரூத் நான் அந்நியரா இருந்தும் தனது மாமியாரோட இனத்தையும் தேவனையும் தன்னுடையதாக தெரிந்து கொண்டார். அந்நியரா இருந்தாலும் தன் மாமியாரோட இனத்தையும் அவங்களுடைய தேவனையும் தன்னுடைய தேவன் என்று அவர் தெரிந்து கொண்டு, இந்த ரூத் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இந்த ரூத் வம்ச வழியில தாங்க தாவீது ராஜாவும் பிறந்தாரு. அந்த வழியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இங்க எவ்வளவு அவங்களோட இணைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கு. அவங்க இணைப்பு எவ்வளவு வித்தியாசமான, எவ்வளவு அன்பான. நோமி சொல்ற, நீ போயிரு, இன்னொரு மருமக இருந்தா சொன்ன கையோட முடியாது, போயிட்டா. ஆனா எவ்வளோ இந்த வயதான தாயோட, இந்த வயதான நகோமி என்ற தாய்க்கு யாருமே இல்லை, என்னோட சுகத்தை விட அவங்களோட சுகம்தான் முக்கியம்னு சொல்லி அவங்கள பின்பற்றி வந்தா. போக சொன்னான், உம்மை பின்பற்றாமல் நான் திரும்பி போவதை குறித்து பேசாதன்னு சொன்னான். நீங்க ரூத் 16 அதிகாரம் 1 அதிகாரம் 16 வசனமும் 17 வசனத்தையும் நீங்க வாசித்து பாருங்க. நீ போகும் இடத்துல நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய சொந்தம், உம்முடைய உறவு, உம்முடைய குடும்பம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணம் அடையும் இடத்துல நீ மரணம் அடைய இடத்துல நானும் மரணம் அடைவேன். மரணம் தவிர வேறு எதையும் உங்களை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று வாராக்கி கொண்டிருந்த மகள் மருமகளாக இருந்தவள் மகளாக நிற்கிறாள். தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை போவாஸ் நேசித்தா, தனக்கு பிறந்த குழந்தையும் நேசித்தா. ஆனா எப்படி இருக்கிறோம்? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம்? நேசிக்கிற தாயா? சில மனைவிமார்கள் பேச்சு எப்படி இருக்கும்? உம்மோட பேச்சு கட்டி என்னால வாழ முடியாது, அது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. மருமக பேசுவாங்க மாமியா கிட்ட, தன் புருஷன்கிட்ட சொல்லிட்டு சொல்றது, தப்பரே உங்க அம்மாட்ட சொல்லுங்க, அங்க உட்காரு, இது இங்க உட்காரு, இதெல்லாம் என்கிட்ட வீட்டில் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இங்கே இருப்பேன், என்னோட வழியில தான் நான் இருப்பேன். பேசுற தாயா இருக்கிறாயா? அதை செய்யாத இதை செய்யாத என்று என்கிட்ட சொல்லக்கூடாது, நான் இஷ்ட பிரகாரம் செய்வேன் என்று சொல்லுகிற தாயா இருக்கிறாயா? நேசத்துக்கு எதிர்ப்பான வார்த்தைகள் நான் பேசிக்கொண்டிருக்கேன். இப்ப
தன் கணவரை பார்த்து கணவரோட அம்மாவோட ஜாடையாக பேசுறது. உங்களோட சொந்தம் உங்களோட இருக்கட்டும், என்ன இழுக்காத. உங்களோட சொந்தம் உன்னோட என்கிட்ட இழுக்காதுன்னு எதிர்மறையான வார்த்தை பேசுறது. ஜெபம் பண்ற விஷயத்துல சொல்லும் போது எனக்கு ஜெபம் பண்ணல நீ சொல்லிக் கொடுக்க வேண்டாம். எனக்கு ஜெபம் பண்ணல நீ சொல்லிக் கொடுக்க வேண்டாம், எனக்கு தெரியும், எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த ரூத் விதவை தான், நகோமியும் விதவை தான். ஆனால் ரூத்தை விட அவ அதிக வயது உள்ளவ நகோமி. ஆனால் அவ அதிக வயதுள்ள தாய் கனம் பண்ணி கீழ்ப்படிந்தா. நீ கனம் படிக்கிற தாயா இருக்கிறாயா? உன் வாழ்க்கையில ரூத் நகோமி போல இருக்கிறாயா? ஏன்னா ஒரு தாய், நீ ரூத் போல நகோமி போல தாயா இருப்பாயானால் உன் பிள்ளை உன்னை பார்த்து என்ன சொல்லும்? உன் கணவரோட பார்த்து என்ன சொல்லுவாரு? உலகம் உன்னை பார்த்து என்ன சொல்லும்? உன் தேவனோட பார்த்து என்ன சொல்லுவாரு? இந்த 4 காரியத்தை பார்ப்போமா? நீதிமொழிகள் 31:28 28 வரைக்கும் பாருங்க. 28 வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அப்படின்னா உன் பிள்ளைகள் உங்களை பாக்கியவதி என்று சொல்லணும். அப்படிப்பட்ட தாய் ரூத், தேவனை நேசித்த ரூத், தன் பிள்ளையை நேசித்த ரூத், நகோமி, இவங்க 2 பேரும் இந்த பாக்கியம் பெற்றிருக்காங்க. 29 வசனம், கணவர் உங்களை பார்த்து மற்ற பெண்களை பார்க்கலாம் நீ மேற்பட்டவள் என்று சொல்லணும். உங்கள் கணவர் மற்றவங்களோட ஈக்குவலா வைக்காத, அவங்களோட மேன்மையா உங்களை உங்களை கனம் பண்ற அளவுக்கு நீ நடந்துக்கிறாயா? 31 வசனம், அவள் கைகள் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக் கடவது. அப்படின்னா என்ன தெரியுங்களா? உலகம் உங்களை மற்றவர்கள் நேசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கல, அவங்க உங்களை புகழ வேண்டும், உங்களை போற்ற வேண்டும், உங்களை கனம் பண்ண வேண்டும். 30 வசனத்துல, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகோ வீண், கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரியோ புகழப்படுவார். தேவன் நிமித்தம் கிருபை, தேவனுடைய கிருபை நிமித்தம் கர்த்தரே உங்களை புகழ்வதற்கு வழி திறக்கணுங்க. இதுதான் ஒரு தாய் தன் வாழ்க்கையில் எவ்வாறா இருக்க வேண்டும், இப்படியாக இருக்கணும். இப்படியாக இருக்கும்போதுதான் அந்த குடும்பத்துக்கு முக்கிய நபரா இருக்க அந்த தாய் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு கடந்து போக முடியும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி ராஜா, அந்த வார்த்தைக்காக நன்றி பிதாவே. அப்பா, இன்று உலகம் எங்குமே கொண்டாடுப்பார்கள் பிதாவே, அன்னையர் தினம் பிதாவே. ஐயா, அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தாய்மார்கள் பிதாவே, வயதான தாய்மார்கள் பிதாவே, மனைவிமார்கள் பிதாவே, மாமியார்கள் பிதாவே, மருமக்கள் பிதாவே, இவர்கள் எல்லாரும் அன்பு கருத்தில் வைக்கிற பிதாவே, இந்த வார்த்தை நிமித்தம் பிதாவே, பிள்ளைகள் தாயை பார்த்து பாக்கியவதி என்று சொல்லணும் பிதாவே. கணவர்
தன் மனைவியை பார்த்து, எல்லா பெண்களை விட நீ மேன்மையானவன் என்று சொல்லணும் பிதாவே. உலக ஜனங்கள் புகழ வேண்டும் பிதாவே, கனம் பண்ண வேண்டும். அந்த தகுதிக்கு மாற்றும் பிதாவே. கர்த்தரால் வஞ்சன அலங்கரிப்பும் வீண் அலங்கரிப்பும் இல்லை. கர்த்தருக்கு பயப்பட ஸ்திரியை புகழப்படுவான்னு சொன்னிருக்கிறாவே. அந்த புகழ், அந்த கிருபை, அந்த பலன் ஒவ்வொரு தாய்மார்கள் தங்க இருக்க முடிச்சுக்கிற பிதாவே. ரோத் நகோமி போல பிதாவே. ஆம் ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் என்ற வார்த்தை கொடுத்துக்க நன்றி. இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொருத்தரும் பலப்படுத்தும், திடப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும் நினைச்சுக்கிற பிதாவே. உன்னை மகிமையினாலும் உன்னை வல்லமையினாலும் முடிக்கிற நினைச்சுக்கிற பிதாவே. தொடர்ந்து வழி நடத்தும். உன்னை கரமில் இருப்பதற்காக நன்றி. உன் அபிஷேகத்தினால் வழி நடத்த நினைச்சுக்கிற பிதாவே. நன்றி எடுக்கிற பிதாவே. இயேசு நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிற பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓகே, இன்னைக்கு விசேஷமான மதர்ஸ் டே. அதனால் பிள்ளைங்க வெளியே கூட்டு போக முடியாது. ஏன்னா வெளியே எங்கே நீங்கள் போனாலும் கடையில் வந்து உட்காந்து சாப்பிட முடியாது. எல்லாம் தப்பாவு தான், பொங்கூஸ் தான், பேக்கிங் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிள்ளைங்களை நீங்களே சொந்தமாக சமைச்சு உங்கள் அம்மாமாருக்கு சாப்பாடு கொடுங்க. இன்றைக்கி ஒரு நாள் அது செய்யுங்களேன். இப்போ பார்த்தா அவங்க தானே சமைக்கிறாங்க, நீங்கள் வித்தியாசமாக செய்யுங்க. ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாக இந்த சங்கிலி ஜெபத்தை விடாதீங்க. நாட்கள் நெருங்க 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 கர்த்தரோட வருகை ரொம்ப நெருக்க கொண்டு இருக்குது. ஜெபம் ரொம்ப முக்கியம். இந்த வியாதி, இந்த கொரோனா வியாதி பயங்கரமாக பரவுறதுனால முக்கியமல்ல, பயத்தின் ஆவி ஜனங்கள் மத்தியில் பயங்கரமாக பரவுது. அந்த பயத்தின் ஆவியை உடைக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏசிடி திருச்சபையின் அறிவிப்புகள். முதலாவதாக, தாய் சபைக்காகவும் கிளை சபைக்காகவும் போதகர் குடும்பத்திற்காகவும் பெத்தல் ஆசிரமத்தின் தேவைகளுக்காகவும் மற்றும் புதிய ஆத்மாக்காகவும் ஜெபியுங்கள். இரண்டாவதாக, மலேசியா தேசத்திற்காகவும் தேசத்தின் பிரதமருக்காகவும் அமைச்சருக்காகவும் ஜெபியுங்கள். மூன்றாவதாக, விசேஷமாக கொரோனா வைரஸ்க்காக ஒவ்வொரு இரவு 9 மணி முதல் 9:30 வரை ஜெபம் செய்யவும். நான்காவது, உங்கள் காணிக்கையும் தசம பாகத்தையும் இணையத்தின் செலுத்திய பிறகு அது ரசீதை போதகர் பாஸ்கரன், போதகர் ஜோஷுவா அல்லது போதகர் தீமோத்திலி அவர்களுக்கு அனுப்பவும். எங்களுடைய ஜெபம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.